Welcome to me.com. இன்னைக்கு aptitude set 21 ஓட எக்ஸ்பிரஷன் பத்தி தான் பார்க்க போறோம். So first question பாருங்க. Which of the following is not a leap year? சரியா? கீழ்கண்ட ஒரு 4 வருஷம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது வந்து leap year அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. Not a leap year சொல்லி கேட்டிருக்காங்க. So நம்ம not a leap year, leap year இல்லையா அப்படினு செக் பண்ணனும் அப்படினா divided by என்ன பண்ணலாம் 400 போடும். So divided by 400 போடும்போது அது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆச்சு அப்படினா அது என்னது leap year. எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகல அப்படினா அது வந்து நாட் a leap year. So 400 போகும்போது இது வந்து எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் 2. So இது வந்து என்னது leap year. So இது வந்து நீங்க 400 போடும்போது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் 3. சரியா? கேன்சல் பண்ணுவோம் 3 கிடைக்கும். So இதுவும் என்னதான் leap year தான். 2000 போட்டு பாத்தீங்க அப்படினா நீங்க டிவைட் பை 400 போட்டீங்கன்னா இதுவும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் அப்படினா அதுவும் leap year தான். அது D பாத்தீங்க 2100. இது வந்து நம்ம 400 வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாது. அப்பனா இதுதான் என்னது நாட் a leap year. So ஆன்சர் என்னது ஆப்ஷன் D 2100. ஓகேவா? So செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. 1/3 of 1/2 of 1/5 of a number is 15. Find the number. So இந்த மாதிரி क्वेश्चन டைரக்ட்டா எழுதினாலே போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1/3 of ஆஃப் என்ன போடுவீங்க இன்டு போடுவீங்க 1/2 of 1/2 of into 1/5 of. So 1/5 5th of a number is 15. a number என்னது எதுனே தெரியாது. So x போடுவீங்க is equal to என்னது 15. So இத சால்வ் பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? I 2 10 10 into 3 30. So x/30 is equal to என்ன கிடைக்கும்? 15 நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? So x/30 is equal to 15. So x is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 15 into 30. So 15 into 30 யும் மல்டிப்ளை பண்ணா போதும் 15 3 45. So x is equal to என்ன இருக்கும்? 415 இருக்கும். So x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 415 இருக்கும். So இந்த क्वेश्चनல நம்ம டைரக்ட்டா எல்லாத்தையும் அப்ளை பண்ணாலே போதும் நம்ம இத ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க. The sum of 4 consecutive even number is 1 to 84. Find the greatest number. So ஒரு sum of 4 consecutive even number கொடுத்திருக்காங்க. அது வந்து 1 to 84. இதுல greatest number வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். So first என்ன எடுக்கணும்னா இதோட ஆவரேஜ் எடுக்கணும். So இதோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படினா 1 to 84 divided by 4 consecutive number அப்படினா நம்ம divided by 4 போடுவோம். So 3 4s are 12, 2 4s are 8, 1 4s are 1. அப்போ 321 நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? So இந்த 4 consecutive even integers நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா அது வந்து even நம்பர் கொடுத்திருக்காங்க. நமக்கு கிடைச்சது என்னது odd number. So வந்து 321 ங்கிறது நமக்கு என்னது odd number. So இதுக்கு முன்னாடி இருக்க even நம்பர் பார்க்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 320. So இதான் வந்து ஒரு சென்டர்ல இருக்க வேல்யூ நீங்க வெச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்தாங்க 4 consecutive. அப்ப 4 நம்பர் இருக்கு. So 4 நம்பருக்கு நம்ம என்ன எடுப்போம்? மீன் எடுப்போம்னா சென்டர்ல இருக்க நம்பர் தான் என்ன எடுப்போம்? நம்ம வந்து மீனா எடுப்போம். அப்ப 320 இருக்கும், 322 இருக்கும். இதான் அதோட ஆவரேஜ் எடுப்போம். So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 321 கிடைக்கும். So இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு நம்பர் எடுக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் எடுப்போம். So 318 324. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? The sum of 4 consecutive even integers is 1 to 84. Find the greatest number. So greatest number ஆனது இருக்கிறதுலே பெரிய வேல்யூ. So ஆன்சர் கிடைக்கும் 324 கிடைக்கும். கரெக்ட்டா? So fourth question பாருங்க. ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. How many sevens have a 6 before and after? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ஒரு 7 இருக்கணுமா? இந்த 7க்கு முன்னாடி 6 இருக்கணுமா? பின்னாடி 6 இருக்கணுமா? இந்த மாதிரி வரக்கூடிய சீரிஸ் அதாவது இந்த மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் வந்து இந்த சீரிஸ்ல எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இத பாத்தீங்க அப்படினா 6க்கு அப்புறம் 7 6 வருது. இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு 6 7 6. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கயுமே 6 7 6 அப்படினு எதுவுமே வரல. சோ எத்தனை டைம் வந்திருக்கு அப்படினா ஒரு டைம் தான் 6 7 6 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே வந்திருக்கு. சோ இந்த क्वेश्चन நம்ம வந்து கரெக்ட்டா அது என்ன பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல என்ன கொடுத்திருக்காங்க நம்ம கரெக்ட்டா அப்ளை பண்ணா போதும் அத சால்வ் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. A sum of money becomes 1.331 times in 3 years as compound interest. The rate of interest is சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம டைரக்ட்டா அந்த அமௌண்ட்ல ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். சோ ஃபார்முலா என்ன அப்படினா amount is equal to p into 1 plus r by 100 whole power n. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த r ஓட வேல்யூ என்ன அதான் கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A sum of money becomes 1.331 times. சோ இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகுது அப்படினா 1.331 times என்னது அமௌண்ட். அந்த அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கோம், பிரின்சிபல் நம்ம எடுத்துக்கோம், x ன்னு எடுத்துக்கோம். is equal to x into 1 plus r by 100 எத்தனை வருஷத்துல மாறுதா? 3 வருஷத்துல மாறுதா. சோ அப்படி நம்ம ஃபார்முலா எடுத்தாச்சு. சோ இந்த x என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்படினா 1.331 x divided by x is equal to
இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ 100 plus r divided by 100 the whole cube நம்ம எழுதிடலாம். கரெக்டா? ஸோ நம்ம எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 1.331 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.1 ஹோல் கியூப், அதாவது 11 கியூபோட வேல்யூ தான் 1331. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1.1 the whole cube எழுதலாம். is equal to 100 plus r divided by 100 the whole cube இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த கியூப் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு வேல்யூ என்ன இருக்கும்? 1.1 is equal to 100 plus r divided by 100 இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 1.1 into 100 நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 110 கிடைக்கும். ஸோ 110 is equal to 100 plus r இருக்கும். ஸோ r is equal to எவ்வளோ இருக்கும்? 10% இருக்கும். ஸோ r ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 10% இருக்கும். இதுக்கு நமக்கு இந்த காம்பவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். 6th கொஸ்டின் பாருங்க. The difference between the interest received from two different banks is rupees 500 for 2 years. Is rupees 2.50. The difference between their rate is, அதாவது 2 வருஷத்துக்கு the difference between the interest, வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கணும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.50 கொடுத்துருக்காங்க. ரேட் பர்சன்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு இதுக்கு வந்து R1% எடுத்துக்கலாம், இன்னொரு இதுக்கு வந்து R2% எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் R1 minus R2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்ஐக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு PNR divided by 100. ஸோ நம்ம வந்து ரெண்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா பியோட வேல்யூ என்னது? 500. என்னோட வேல்யூ என்னது? 2 years. R வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு R1 எடுத்துக்கோங்க divided by 100 மைனஸ் அதே 500க்கு 2 இயர்ஸ்க்கு R2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குமா? 2.50 இருக்குமா? இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டு இன்ட்ரெஸ்ட், அதாவது ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து எவ்வளோ இருக்கும்? 2.50 கிடைக்கும். ஸோ இதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 500 into 2 அப்போ என்ன நமக்கு 1000 R1 மைனஸ் 1000 R2 divided by 100 is equal to 2.50 இருக்கும். ஸோ 1000 நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ R1 minus R2 divided by 100 is equal to 2.50 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 10 வந்து இங்கே வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? R1 minus R2 is equal to 2.50 divided by 10 கிடைக்கும். ஸோ உங்களோட வேல்யூ என்ன இருக்கும்? 0.25% இருக்கும். ஸோ R1 minus R2 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 0.25% இருக்கும். 7th question பாருங்க. A number of 2 digits has 3 for its unit digit and the sum of digit is 1/7 of the number itself. Find the number. அதாவது அதோட யூனிட் டிஜிட்ல என்ன வரணும்? 3 வரணும். அந்த டிஜிட்டை சம் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதோட வேல்யூ என்ன இருக்கும்? 1/7க்கு ஈக்குவலாக இருக்கணும். அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ 43 தான் ஒரு நம்பர். இது வந்து நம்ம 1/7க்கு நம்ம போடுறோம் அப்படியே என்ன பண்ண முடியாது? கேன்சலே பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம விட்டுறலாம், இது வராது. 53 பாருங்க, 1/7 நம்ம போட்டாச்சு அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதையும் நீங்கள் விட்டுருங்க. 63 பார்த்தீங்க அப்படின்னா 1/7 நம்ம போடும்போது 9 7 63 கரெக்டா? ஸோ இது கேன்சல் ஆகுது. நம்பர் என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சம் ஆஃப் டிஜிட்ஸும் இது சேமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 6 + 3 என்ன தான் வரும்? 9 தான் வரும். புரியுதா? அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன தான் வரணும்? சேமாக இருக்கணும். அதோட 1/7ம் சேமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும்? அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? சூஸ் பண்ணுவோம். அப்போ 63 தான் அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம போடும்போது என்ன தான் வருது? அதோட வேல்யூவே கிடைக்குது. ஸோ 63 தான் இதோட ஆன்சராக இருக்கும். 8th question பாருங்க. If A is to B is to C, then A/B ratio B/C ratio C/A is equal to. ஸோ இதில் A is to B is to C ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2 is to 3 is to 4. ஸோ A is to B is to C ஓட வேல்யூ என்னது? 2 is to 3 is to 4. அப்படின்னா A/B B/C C/A அது வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோவில் கொடுத்து நம்ம நம்பராக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி எடுப்போம்? எக்ஸ்னு எடுப்போம். ஸோ இது எப்படி எடுக்கலாம்? 2x 3x 4x. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னது? இது வந்து ஏவோட வேல்யூ, இது வந்து பியோட வேல்யூ, இது வந்து சியோட வேல்யூ. இதே மாதிரி அந்த ரேஷியோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ A/Bன்னு அர்த்தம் என்னது? 2/3, அதாவது 2x/3x ரேஷியோ. B/Cன்னு அர்த்தம் என்னது? 3x/4x ரேஷியோ. C/Aன்னு அர்த்தம் என்னது? 4x/2x. ஸோ சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸ் வந்து என்னதாயிரும்? கேன்சல் ஆயிரும். 1 and 2 2 4. ஸோ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ வேல்யூ என்ன இருக்கும்? 2/3 ரேஷியோ
3/4 ரேஷியோ 2/1 இருக்கும் கரெக்டா. ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அதாவது கம்ப்ளீட் ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ இதோட எல்சிஎம் என்னது 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 9 கிடைக்கும். இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். அப்போ ரேஸோட வேல்யூ இருக்கும் 8:9:24 கிடைக்கும். இதுதான் A/B ரேஷியோ B/C ரேஷியோ C/A ஓட வேல்யூ. 9th question பாருங்க. In 2010 the population of a town is 1,50,000. If it is increased by 10% on the next year, find the population in 2011. So 2010ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,50,000 இருக்குதான். ஸோ இது 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணா போதும். அப்போ 10% எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 15,000 வந்து என்னதாகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் பாப்புலேஷன் 2011. அப்போ நம்ம என்ன இருக்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும். 0 0 5 6 1, அதாவது 1,65,000 மக்கள் வந்து இருப்பாங்க. ஒரு 10% கொடுத்ததுனால ஒரே ஒரு 0 நம்ம கட் பண்ணிட்டு இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. இஃப் த டயமீட்டர் ஆஃப் த பைசைக்கிள் இஸ் 63 சென்டிமீட்டர், தென் த டிஸ்டன்ஸ் கவர் பை இஸ் வீல் இன் 20 ரெவல்யூஷன்ஸ். ஸோ டயமீட்டர் ஆஃப் த ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அது 20 ரெவல்யூஷன், அதாவது 20 சுற்று அது ஓடிச்சு அப்படின்னா எவ்வளோ மீட்டர் வந்து கவர் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது இதோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. ஸோ இங்கே 2 × 22/7 வந்து தெரியும். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுதானே டயமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எடுப்போம், நம்ம 63/2 எடுப்போம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 7 9 7 63. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ 22 × 9 நமக்கு கிடைக்கும். ஸோ 9 2 18 8 மீத 1, 9 2 18 1 19. நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 198 சென்டிமீட்டர் கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 20 ரெவல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 396, ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும். ஸோ 3960 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ நம்ம மீட்டரில் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும், 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர் வந்து அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதா இருக்கும். கரெக்டா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவையானது ஃபார்முலா தான். ஃபார்முலா தெளிவாக இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 11th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் 1, 5, 14, 30, 50, 55, 91. ஸோ நம்ம ஆட் மேன் அவுட் கொடுக்கணும், என்ன பண்ணுவோம், அதோட டிஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 4, இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் 9, இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் 16, இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் 10. ஸோ இங்கே தான் நமக்கு கிடைக்குது என்ன அப்படின்னா, இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து என்னது 3 ஸ்கொயர், இது வந்து 4 ஸ்கொயர். இங்கே வந்து என்னது எதுவுமே ஸ்கொயர் பண்ண முடியாது. ஸோ ஆட் மேன் அவுட் ஆன்சர் என்ன இருக்கும் 50 தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 12th கொஸ்டின் பாருங்க. given the language L is equal to AB, AA, BAA. ஸோ அதே மாதிரி கீழே உள்ளதில் எதெல்லாம் அந்த லாங்குவேஜில் இன்க்ளூட் ஆகிட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த AB நம்ம என்ன எடுக்கலாம், S1 எடுக்கலாம். இந்த AA-வை S2 எடுக்கலாம். இந்த BA என்ன எடுக்கலாம், S3 எடுக்கலாம். ஸோ இந்த ஏபியை பாருங்க. ஸோ இந்த சீரீஸை பாருங்க. இந்த ஏபி நம்ம என்ன எடுப்போம், S1 எடுப்போம். இந்த AA அதை நம்ம எப்படி எடுப்போம், S2 எடுப்போம். BAA இதை எப்படி எடுப்போம், S3 எடுப்போம். இந்த BA எடுப்போம், S3 எடுப்போம். ஸோ இது வந்து இந்த சீரீஸ்க்குள்ளாடியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். கரெக்டா. ஸோ 1 வந்து எழுதலாம். ஸோ அடுத்த 2 பாருங்க. ஸோ இதை நம்ம என்ன எடுக்கலாம், AA நம்ம எடுக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் பாருங்க, அடுத்தது நம்ம என்ன எடுக்கலாம், AAன்னு எடுக்கலாம். அதாவது S2, இதை நம்ம என்ன எடுக்கலாம், S2 எடுக்கலாம். அடுத்து பாருங்க BAA, இதை என்ன எடுக்கலாம், S3 எடுக்கலாம். ஸோ இதை வந்து S2 எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குள்ளாடி ரெண்டுமே நமக்கு என்னதாகும், இன்க்ளூட் ஆகும். கரெக்டா. ஸோ மூணாவது பாருங்க BAA, இதை வந்து நம்ம என்ன எடுக்கலாம், S3 எடுக்கலாம். ஆனால் அடுத்து என்ன இருக்குது WAAB. ஸோ WA வந்து நம்ம எடுக்கலாம், S2 எடுக்கலாம். ஸோ ABA நம்ம எடுக்கலாம், S1 எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒரு 4A இருக்கு. ஸோ அதில் 2A நம்ம எடுக்கலாம், S2 எடுக்கலாம். அடுத்தது ABA நம்ம எடுக்கலாம், S1 எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து S1 S2 S3 சொன்ன மாதிரி இங்கே S2 S3 அடுத்து S2 வந்துச்சு. ஸோ இதில் என்ன இல்லை, ஒரு கண்டினியூஸாக இல்லை. ஸோ நம்ம இந்த வேலையை நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் சூஸ் பண்ண முடியாது. சரியா. ஸோ அடுத்த வேலையை பாருங்க. ஸோ BAA. ஸோ BAA. ஸோ இதில் நம்ம எந்த வேல்யூ இருக்கும், நமக்கு
BAA. ஸோ S3 நம்ம எடுக்கலாம் கரெக்டா. BAA என்ன எடுப்பீங்க, S3 எடுப்பீங்க. AA என்ன எடுப்பீங்க, S2 எடுப்பீங்க. AB என்ன எடுப்பீங்க, S1 எடுப்பீங்க. AA என்ன எடுப்பீங்க, S2 எடுப்பீங்க. ஸோ இதுலேயும் ஒரு சீரியஸாக நமக்கு ஃபுல்லாக முடியுது. ஸோ நம்ம என்ன எடுக்கலாம், 1 to 4 இந்த 4 வேல்யூ தான் இந்த ஸ்ட்ரிங்ஸ்குள்ளாடி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 13 கொஸ்டின் பாருங்க. How many times do the hands of a clock coincide in a day? அதாவது அந்த கிளாக்ல இருக்கிற அந்த ரெண்டு முள்ளும் ஒரு நாளையில எத்தனை டைம் வந்து கோயின்சைட் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ் என்ன ஆகும்னா ரெண்டுமே கோயின்சைட் ஆகும். அப்போ ஒரு நாள் அப்படின்னா 24 ஹவர்ஸ். அப்போ இது எத்தனை டைம் வந்து கோயின்சைட் ஆகும், 22 டைம்ஸ் என்ன ஆகும், கோயின்சைட் ஆகும். சரியா. ஸோ 14 கொஸ்டின் பாருங்க. A rectangular water tank is 8 meter height, 6 meter long and 2.5 meter wide. How many liters of water it can hold? அதாவது ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, அதோட 8 மீட்டர் ஹைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இந்த லென்த் எவ்வளோ நமக்கு, ஸோ 8 மீட்டர், சாரி 6 மீட்டர் இன்ட்டு 8 இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளவு 2.5. ஸோ இந்த வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அதோட கெப்பாசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 48 இன்ட்டு 2.5. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 8 40, 4 2 8, 5 20, 2 16. ஸோ 0, 6 10க்கு 0 மீது 1, 8 2 10 2 12. ஸோ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ நம்ம ஆன்சர் கிடைக்கும் 120 கிடைக்கும். ஸோ 120 நம்ம என்ன விட்டுருக்காங்க, மீட்டர். சரியா. ஸோ ஒரு லிட்டர் அப்படின்னா 10 பவர் -3 மீட்டர். சரியா. ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 10 பவர் -3 மீட்டர். ஸோ 10 பவர் -3 என்ன பண்ணுவோம், 4 0 என்ன பண்ணுவோம், இது கூட மல்டிபிள் அப்படி எழுதிச்சுன்னா நமக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 120 கூட ஒரு 4 0 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன கிடைக்கும், லிட்டரில் அதோட கெப்பாசிட்டி கிடைக்கும். அதான் இதோட வேல்யூ. ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 10 பவர் -3 மீட்டர். ஸோ இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க. What would be the measure of diagonal of a square whose area is equal to 882 centimeter square? சரியா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க ஸ்கொயரோட இஸ் ஈக்குவல் டு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாக்கு ஃபார்முலா தெரியும், a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 882. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், இது என்ன ஆகும், √882 மாறிடும். கரெக்டா. ஸோ நம்ம டயகனல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியா கூட நம்ம என்ன பண்ணால் போதும், ஈக்குவல் பண்ணால் போதும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் வுட் பி த மெஷர் ஆஃப் டயகனல் ஆஃப் எ ஸ்கொயர். ஸோ டயகனல்லாம் அர்த்தம் என்னது, √2 இன்ட்டு a. ஸோ இதான் நம்ம டயகனல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ ரூட்டோட வேல்யூ இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து √882. ஸோ இந்த 882 இன்ட்டு 2 நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். 4 8 நம்ம என்ன இருக்கு, மீது 1 17. ஸோ 1764 √1764. ஸோ இதோட ரூட் வேல்யூ நம்ம எடுத்தா நம்ம என்ன கிடைக்கும், 42 கிடைக்கும். சரியா. ஸோ 42 சென்டிமீட்டர். இந்த 42 சென்டிமீட்டர் தான் இதோட டயகனல் வேல்யூவா இருக்கும். 16 கொஸ்டின் பாருங்க. Find the total area of 40 squares whose sides are 11 cm, 12 cm up to 24 cm. So இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதுதான் ஸ்கொயரோட ஃபார்முலா. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப் டு 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதில் என்ன பண்ண போறோம், 10 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 minus n into n plus 1 into 2n plus 1 divided by என்ன இருக்கும், 6 இருக்கும். இங்க என்னோட வேல்யூ என்ன இருக்கும், 24 இருக்கும். இங்க என்னோட வேல்யூ என்ன இருக்கும், 10 இருக்கும். ஸோ நம்ம டைரக்ட் அப்ளை பண்ணா போதும். ஸோ 24 into 25 into 2 into 24 என்ன கிடைக்கும், 48 plus 1 என்ன இருக்கும், 49 divided by என்ன போடுவீங்க, 6 போடுவீங்க. மைனஸ் இங்க 10 into 11 into 2 into 10 எவ்வளவு கிடைக்கும், 20. 20 plus 1 என்ன இருக்கும், 21. ஸோ 21 divided by என்ன இருக்கும், 6 இருக்கும். கரெக்டா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணாதான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ 24 into 25. ஸோ 5 20 0. நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 5 20, 2 4, 5 10, 2 8. ஸோ 0, 8 10க்கு 0, இது 1, 4 5 600. சரியா. ஸோ 49 into 6, 54 54க்கு 4, இது 5, 6 24 5 29. திரும்ப 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 29,400 மைனஸ்
21 இன்ட்டு 11. ஸோ 21 இன்ட்டு 21. ஸோ 1 3 2. ஸோ 231. அது கூட என்ன பண்ணுவீங்க 0 விட்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2310 டிவைட் பை என்ன பண்ணுவீங்க 6 போட்டுக்கோங்க. ஸோ இதுலேருந்து 2310 என்ன பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணோம். 0 10லேருந்து 1 கழிச்சாச்சுன்னா 9, 3லேருந்து 3 கழிச்சா 0, 9லேருந்து 2 கழிச்சா 7. ஸோ 27090. ஸோ 27090 டிவைட் பை 6 போடுவீங்க. நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 4 24, 30னா 5030, ஒவ்வொரு 6, மீத 3 இருக்கும் 5030. ஸோ 4515. ஸோ இதுதான் இதோட டோட்டல் ஏரியாவாக இருக்கும். ஸோ 4515 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் இதோட டோட்டல் ஏரியாவாக இருக்கும். 14th கொஸ்டின் பாருங்க. If the area of a two spheres are in the ratio 1:4, then the ratio of their volume is. So area of two sphere கொடுத்திருக்காங்க. அதாவது a1 square ratio a2 square வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க 1:4 னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த a1 கண்டுபிடிக்கலாம். a1 வந்து 1 தான், a2 வந்து என்னது 2. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, then the ratio of their volume is. வால்யூம் என்னது a1 cube ratio a2 cube. ஸோ இது வந்து கியூப் பண்ணி எதுனா போதும். ஸோ 1:8. ஸோ இதுதான் இதோட வால்யூமோட ரேஷியோவாக நமக்கு இருக்கும். சரியா? ஸோ நமக்கு வந்து ஏரியானா a ஸ்கொயர், வால்யூம்னா a கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்ச போது இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். 18th கொஸ்டின் பாருங்க. If x percentage of y is 100 and y percentage of z is 200, then the relation between x and z is கொடுத்திருக்காங்க. ஸோ x percentage of y னா x divided by 100 into y is equal to என்னது 100. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க y percentage of z. So y by 100 into z is equal to என்ன கொடுத்திருக்காங்க 200. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க x க்கும் z க்குள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த y நம்ம என்னவா மாத்தணும் அப்படினா x ஆ மாத்தணும். கரெக்ட்டா? சோ நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ y is equal to கண்டுபிடிக்கணும். சோ 100 into 100 divided by x. இதான் இதோட y யோட வேல்யூ. சோ இந்த வேல்யூவை நம்ம இதுல அப்ளை பண்ணனும். சரியா? சோ இப்ப இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ப 100 into 100 divided by x divided by 100 into z is equal to என்ன இருக்கும் 200 இருக்கும். ஸோ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ இந்த 2 0வும் இந்த 2 0 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ z by x is equal to என்ன இருக்கும் 2 இருக்கும். ஸோ z is equal to என்ன இருக்கும் 2x இருக்கும். இதுதான் z க்கும் x க்கும் உள்ள ரிலேஷன். z is equal to 2x னா இதோட ரிலேஷனா இருக்கும். क्वेश्चन பாருங்க. The sum of two numbers is 12 and their product is 35. What is the sum of the reciprocals of these numbers? என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். a plus b வந்து என்ன கொடுத்திருக்காங்க 12, ab வந்து என்னது 35 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க 1/a plus 1/b னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. a plus b divided by ab நம்ம எழுதுறோம். சோ இதுல எப்படி எழுதலாம் இத a/ab plus b/ab ன்னு எழுதலாம். சோ சால்வ் பண்ண என்ன இருக்கும் a யும் கேன்சல் ஆகும் b யும் கேன்சல் ஆகும். சோ ஆன்சர் என்ன இருக்கும் 1/b plus 1/a கிடைக்கும். சோ இதான் இதோட வேல்யூ. கரெக்ட்டா? 1/a plus 1/b னாலும் 1/b plus 1/a னாலும் சேமா தான் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணா கிடைச்சது a plus b divided by ab போட்டா கிடைச்சது. சோ a plus b ஓட வேல்யூ என்னது 12, ab ஓட வேல்யூ என்னது 35. சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அந்த நம்பரோட ஆன்சர் என்ன இருக்கும் 12/35 இருக்கும். 20th क्वेश्चन பாருங்க. Find the LCM of 35a square c cube b, 42a cube c b square, 30a c square b cube. So இதுக்கு LCM எப்படி இருக்கணும் நம்பரை தனியா செய்வோம் வெக்டரை தனியா செய்வோம். So first LCM of 35 42 30 இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. So 35 42 30. So 5 ஆல போடலாம். So 7 ஆல போடலாம். So 5 35 6 42. So 30 வெச்சுக்கோங்க. So இது எதால போடலாம் 6 ஆல போடலாம். So 5 1 5 கிடைக்கும். திரும்ப இதால போடலாம் 5 ஆல போடலாம். So நமக்கு வந்து இத மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும் 5030 3021. So LCM எவ்வளவு கிடைக்கும் 210 நமக்கு கிடைச்சிரும். So நம்பருக்கு வந்து 210 நமக்கு கிடைச்சது. So லெட்டருக்கு என்ன பண்ணனும் அப்படினா இத நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். a square c cube b, அடுத்து a cube b square c b square, அடுத்து a c square b cube. So இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா இந்த இருக்குறதுல ஹையஸ்ட் வேல்யூ நம்ம என்ன எடுக்கணும் LCM எடுக்கணும். So இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னது a cube. So இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னது c cube. இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னது b cube. So இதான் இதோட LCM இருக்கும்.
ஸோ இப்போ இந்த நம்பரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். 210 a cube c cube b cube இதுதான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். 21st கொஸ்டின் பாருங்க. The HCF and LCM of two numbers are 50 and 250 respectively. If the first number is divided by 2, the quotient is 50. Find the second number. கரெக்டா? ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். ஸோ இங்கே எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 இன்ட்டு 250 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்க. If the first number is divided by 2, the quotient is 50. First number நம்ம வந்து divided by 2 பண்ணா quotient 50 இருக்கும். அப்ப the first number என்ன இருக்கும்? இந்த quotient அந்த டிவைட் நம்ம என்ன பண்ணா போதும்? மல்டிப்ளை பண்ணா போதும். So 50 into 2 என்ன கிடைக்கும்? 100 into b. So இதான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. So இதுல b ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். So 50 into 250 divided by 100. So ரெண்டு 0 கேன்சல் ஆகும். So 5 into 25 எவ்வளவு கிடைக்கும்? 125 இருக்கும். So b ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 125 இருக்கும். 22nd question பாருங்க. If x by y is equal to 4 by 5, then find the value of 4 by 7 plus 2y minus x divided by 2y plus x கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 4 by 5 ஒய்ன்னு இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ் டேம் வந்து ஒய் டேமாக மாற்றியாச்சு அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ 4 by 7 plus 2y minus 4 by 5y divided by 2y plus 4 by 5y. சரியா? ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10. ஸோ 10y minus 4y divided by 5 divided by இதே அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10y plus 4y divided by 5 கிடைக்கும். ஸோ 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 10y minus 4y நமக்கு என்ன இருக்கும்? 6y இருக்கும். ஸோ 6y divided by என்ன இருக்கும்? 14y இருக்கும். ஸோ y என்னதாயிரும்? கேன்சல் ஆகிடும். ஸோ இதே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 2 6 7 2 14. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? 3 by 7 இருக்கும். அதை இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸோ 4 by 7 plus 3 by 7. ஸோ ஆட் பண்ணிச்சுன்னா 7 by 7. எடுத்து கேன்சல் பண்ண ஆன்சர் கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இவ்வளோ இது வந்து நம்ம டேரெக்டாக அதாவது எக்ஸ்ஒய் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு டேம் நம்ம கன்வெர்ட் பண்ணி செய்யும்போது அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம வின்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.